மார்க்கின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம். தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் உள்ளே இருக்கிறோமா வெளியே இருக்கிறோமா என்ற காரியம் நாம் பார்க்க போகிறோம். மார்க்கின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 28லேருந்து 34 வரை. மார்க்கின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 28லேருந்து 34 வரை வாசிப்போம். வேதபாரகரில் ஒருவன் அவர்கள் தர்க்கம் பண்ணுகிறதை கேட்டு அவர்களுக்கு நன்றாய் உத்தரவு சொன்னார் என்று அறிந்து அவரிடத்தில் வந்து கற்பனையில் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்று கேட்டான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, கற்பனைகளிலெல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பெருநிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை என்றார். அதற்கு வேதபாரகன், சரிதான் போதகரே, நீர் சொன்னது சத்தியம். ஒரே தேவன் உண்டு, அவரை தவிர வேறொரு தேவன் இல்லை. முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறதும் தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல் பெருநிடத்தில் அன்பு கூறுகிறதுமே சர்வாங்க தகனம் முதலிய பலிகளை பார்க்கிலும் முக்கியமாய் இருக்கிறது என்றான். அவன் விவேகமாய் உத்தரவு சொன்னதை இயேசு கண்டு, நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல என்றார். அதன் பின்பு ஒருவரும் அவரிடத்தில் யாதொரு கேள்வியும் கேட்க துணியவில்லை. இங்கே ஒரு மனுஷன் வரான் பாருங்க. யார் இவன்? வேத பாருங்க. யாரு அப்படின்னா, வேதத்தை கையினால் எழுதுகிறவன். வேதத்தை கையிலே எழுதுகிறவன். ஆமாம், ஆதியாகவும் யாத்திரம் லேவாவும் எண்ணாவும் உபாகமும் இந்த வேதங்களுக்கு 5 வேதம் சரிங்களா? 5 ஆகமும் மட்டும் இல்லாமல் தீர்க்கதரிசிகள், இதெல்லாம் தீர்க்கதரிசி புஸ்தகம் எல்லாத்தையும் அவன் செய்வான், கையினால் எழுதுவதான் வேத பாரகன். அப்படின்னா வேதத்தை எழுதுகிறவன். வேதத்தை அவன் எழுதி 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 அவனுக்கு ஃபுல்லாக ரெக்கார்டு பாருங்க. அவனுக்கு பைபிள் பகுதியில் அவனுக்கு ஃபுல் ரெக்கார்டு. ஆமாம், ஒவ்வொரு வார்த்தையும் எழுதி 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 அவனுக்கு ரெக்கார்ட் ஆயிடுச்சு. அதனால் அவன் வந்து என்ன செய்கிறான், இயேசு பார்க்குறான். இயேசு பார்த்துட்டு அவர் நல்லா எல்லாத்துக்கும் என்ன செய்கிறாரு, பதில் சொல்லுகிறார். அழகாக அப்படியே என்ன செய்கிறார், ஒவ்வொரு பதிலும் அருமையாக இருக்குது. ஏன்னா அவன் பைபிள்லேயே எழுதுனால அவனுக்கு பைபிள் முழுக்க அந்த வேதம் முழுங்க ரெக்கார்டு. அதனால் இயேசுக்கிட்ட வந்து நீங்கள் நன்றாய் பதில் சொல்வது கேட்டு அவன் என்ன செய்கிறான், இவர் பதில் நல்லா சொல்கிறான்னு சொல்லி இவர்கிட்ட வந்து என்ன செய்கிறான், கேள்வி கேட்குறான். அவர் இவனை பாராட்டுகிறார். அந்த பாராட்டு தான் இன்றைக்கி நம்முடைய காலை வேளையிலே தலைப்பாய போகிறது. நீ தேவனுடைய ராஜ்யத்திற்கு தூரமானவன் அல்ல. நீ தேவனுடைய ராஜ்யத்திற்கு அப்படின்னு சொல்லி மார்க்கின் புஸ்தகம் 12:34 சொல்கிறார். 34 ஆமாம், வேறு யார் எடுத்து சொல்லவில்லை பாருங்க. இவங்கிட்ட மட்டும்தான் இந்த வார்த்தையை சொல்கிறார். இவன் ஏன்னா இவன் ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி. அப்போது இந்த காலவெளியில் நமக்கு ஏன் இதை சொன்னார், அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல அப்படின்னு ஏன் இதை சொல்லார். இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்கும் மனிதனுக்கும் விசுவாசிகளுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை நாம் இன்னைக்கால பார்க்க போகிறோம். ஏன் இதை அவர் சொன்னார்னு பார்க்க போகிறோம். இவன் தூரமாக இல்லை என்றால் என்ன, கிட்டத்தில் இருக்கிறான். சொல்லுங்கள், கிட்டத்தில் இருக்கிறான். அப்போ இதன் மூலமாக என்ன விளங்குறது, கிட்டத்தில் இருக்கிறான் ஆனால் என்ன இல்லை, உள்ளே இல்லை. இப்படிங்க உள்ளே இல்லை ஐயா. இவன் வெளியே இருக்கிறான். அதான் ஃபஸ்ட்டு உள்ளேவா வெளிவான்னு போட்டதுக்கு அப்புறம் டக்குன்னு மாற்றிட்டேன். இவன் என்ன செய்கிறான், வெளியே இருக்கிறான். உள்ளே வெளியே. இவன் உள்ளே இல்லை, கிட்டத்தில் இருக்கிறான். அதனால் சொல்கிறான், நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல. அப்போ நம்ம இது பார்க்கும்போது நமக்கு தெரியும் நம்ம எந்த லெவல் இருக்கிறோம், எந்த லெவல் தூரமாக இருக்கிறோம், எந்த லெவல் காரியங்கள் நாம் செய்ய போகிறோம். இங்கே பார்க்குறோம், இந்த யூதர்கள் பொறுத்த வரைக்கும் அவர்கள் எப்பொழுதும் தேவனுடைய ராஜ்யம் இந்த காரியத்துக்கு ஒரு மனுஷன் தூரம் ஆயிட்டான்னு சொல்ல முடியாது. அவன் தள்ளி இருக்கிறான்னு சொல்ல முடியாது. ஏன்னா
அவனுக்கு எல்லாமே அவனுக்கு என்னது கொடுக்கப்பட்டிருக்கு. கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கு, பள்ளிகள் கொடுக்கப்பட்டிருக்கு, ஆராதனை கொடுக்கப்பட்டிருக்கு, பலியின் முறைகள் கொடுக்கப்பட்டிருக்கு, பாவ நிவாரணம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் இவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரம்தான் சொல்மே ஒழிய கிட்ட தான் வந்துட்டான். சபிமமானைகள் எப்படிப்பட்டிருக்கு? ஆமாம், பவுல் சொல்கிறாரு பாருங்க, எபேசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் நினைக்கிறேன். முன்னே தூரமாக இருந்த நீங்கள், எபேசியர் 2:13, எபேசியர் 2:13, முன்னே தூரமாயிருந்த நீங்கள் முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள், இப்போ கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள் சொல்லி யூதர்கிட்ட சொல்றார். சமீபம் பக்கத்தில் வந்துட்டீங்கப்பா. இதே தான் பவுல் சொல்றாரு இங்க. அங்கே சொன்னது தான், தூரமாக இல்லை நீ கிட்ட வந்துட்டேங்கிறாரு. தூரமான அல்லங்க, அப்பனா இவர் கிட்ட வந்துட்டான். அப்போ சில வசனம் சொல்லுது பாருங்க, பவுல் சொல்றாரு பாருங்க. 1 கொரிந்தியர் சில வசனம் வாசிக்கணும் புரியும். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனம். 1 கொரிந்தியர் 6, 9, 10, 11. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். பேசி மார்க்கத்தாரும், விக்கிரகாரணக்காரரும், விபச்சாரக்காரரும், சுயபுணர்ச்சிக்காரரும், ஆண் புணர்ச்சிக்காரரும், திருடரும், பொருளாசைக்காரரும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரிப்பதில்லை. தேவனுடைய ராஜ்யத்தை செய்ய மாட்டான், சுதந்திரிப்பதே இல்லை. ஹல்லேலூயா. அப்போ முன்னே அங்கே போட்டு நீங்கள் இப்படி போட்டு நீங்கள் அங்கே என்ன போட்டிருக்கு, இந்த சுதந்திரிப்பதுன்னு சொல்லி போட்டிருக்கு. நீங்கள் அப்படி இருந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் என்ன செய்யுங்க, கழுவப்பட்டீங்க ரத்தத்தினாலே. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை என்ன, அங்கே என்ன போட்டிருக்கு அப்படின்னா, முன்னாடி நீங்கள் அப்படி இருந்தீங்க, உங்களுக்கு சில இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீங்க, ஆயினும் இப்போ நினச்சிட்டீங்க கழுவப்பட்டீங்க, ஆவினாலே கழுவப்பட்டீங்க, பசுத்தமாகப்பட்டீங்க. அப்போ முன்னாடி அப்படி இருந்தீங்க, இப்போ அப்படி இல்லை. முன்னாடி வெளியே இருந்தீங்க, இப்போ அப்படி இல்லை. இதே போட்டிருக்கு. இதை இன்னும் பேர் சொல்ல பாருங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம், 1 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாக இருக்கவில்லை, 2:10, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாக இருக்கிறீர்கள். 1 பேதுரு 2:10, முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாக இருந்தீர்கள், இப்பொழுதோ. அங்கே எப்போதும் பாருங்கள், முன்னே வருதா, முன்னாடி எப்படி இருந்தீங்க, இப்போ எப்படி இருக்கீங்க, முன்னாடி அப்படி இருந்தீங்க, இப்போ இப்படி வந்துட்டீங்க, இப்போ முன்னாடி அப்படி இருந்தீங்க, இப்போ வந்தாச்சு. அதே போல் பவுல் சொல்கிறாரு பாருங்க, கொலோசியர் புஸ்தகம் 1:13, 1:13 எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே சில காரியம் சொல்கிறார். முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்க அப்படின்னு எடுத்து வாசிங்க. 1:13, இருளின் அதிகாரத்தை நம்ம விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்துவாய் பிதாவே. அப்போ முன்னாடி எங்கே இருந்தீங்க, இருட்டில் இருந்தீங்க. முன்னாடி எப்படி இருந்தீங்க, இருட்டில் இருந்தீங்க, ஒன்றுமே தெரியாமல் இருந்தீங்க. இப்போ அங்கிருந்து இப்போ இங்கே என்ன ஆகிட்டீங்க, இப்போ வெளிச்சத்துக்கு வந்துட்டீங்க. அப்போது 2 காரியம் பைபிளில் போட்டுரு, வேதத்தில். முன்னாடி எப்படி இருந்தீங்க, இப்படி இருந்தீங்க. அதான் இங்கே ஏசு சொல்கிறாரு, நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவர்கள் இல்லை. அப்போ யார் தூரமானவர்கள்? புறஜாதிகள். யாருங்க? புறஜாதி மக்களுக்கு எதுவுமே இல்லை. அவங்க எப்படி இருந்தாங்க, இருட்டில் இருந்தாங்க. அவங்களுக்கு தேவன் யாருன்னு தெரியாது, பிரமாணம் இல்லை, ஒன்றும் இல்லை, தேவன் யானே தெரியாது, எதையோ கும்பிட்டு அதெல்லாம் தேவன்ட்டாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு இயேசுனா என்னன்னு தெரியாது பாருங்க. அவங்களாம் ரொம்ப தூரமாக இருந்தாங்க. ஏன்? இருளின் சொல்லுங்க, இருளின் அதிகாரத்தில் அவங்க இருந்ததுனால அவங்களுக்கு இயேசு பற்றியே தெரியல, இயேசு யார் என்பது தெரியல. அப்படிப்பட்டவரா, அப்படியா அப்படின்னு அவங்களால ஒன்றுமே சொல்ல முடியல. அதனால் இன்னும் அவங்க தூரமாயிட்டாங்க, கிட்டத்தில் இல்லை. கிறிஸ்துவ வாழ்க்கையிலையும் 2 பேர் உண்டு.
ஒவ்வொருத்தர் தூரமாகவும் இருக்கலாம், கிட்டமாகவும் இருக்கலாம். தூரமாக இருக்கலாம். இன்றைக்கி சண்டே சர்வீஸ் பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை. எல்லா கிறிஸ்தவர்களும் என்ன செய்யிருப்பாங்க? ஆராதனையில் போய் பங்கு பெற்றிருப்பாங்க. சர்ச்சுக்கு போயிருப்பாங்க. சர்ச்சு பில்டிங்குள்ளே எல்லா விசுவாசி இருப்பாங்க. ஆனால் சர்ச்சு பில்டிங்குள்ள இருப்பாங்க. ஆனால் என்ன செய்ய மாட்டாங்க? தேவனுடைய ராஜ்யத்தில் இருப்பாங்களான்னு டவுட்டாக இருக்குது. உள்ளே இருப்பாங்களான்னு. சர்ச்சு பில்டிங்குள்ளே இருக்கலாம். ஏன்னா அவங்க அப்படியே பழகிட்டாங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்குள் இருப்பது வேறு, சர்ச்சு பில்டிங்குள்ள இருப்பது வேறு. சர்ச்சுக்குள்ளே இருப்பவங்க அதான் போட்டிருக்கு. அவங்க தான் இங்கே பவுல் சொல்கிறார், நீங்கள் சவியமாக இப்படி நீங்கள் எடுத்தீங்க, சவியமாய் வந்துட்டீங்க. நீங்கள் சர்ச்சுக்குள்ளே பில்டிங்குள்ளே வந்துட்டீங்க. ஏன்னா இவங்க இயேசுவுக்கு எதிரி அல்ல. இயேசுவுக்கு எதிரி அல்ல. ஆமாம், இயேசுவை மதிக்கிறாங்க. எப்படிங்க? இயேசுவை மதிக்கிற கூட்டம், இயேசுவை வணங்குறாங்க, இயேசுவை நம்புகிறாங்க. அது மட்டும் இல்லை, பைபிள் வாசிக்கிறாங்க. இப்படிங்க பைபிள் வாசிக்கிறாங்க. சர்ச்சுக்கு அட்லீஸ்ட் ஈஸ்டருக்கு, குட் ஃப்ரைடேக்கு, கிறிஸ்மஸுக்கு, நியூ இயருக்கு, ஏதோ ஒரு கல்யாணம், பிரதிஷ்டை ஏதோ ஒன்று நடந்தால் அவங்கள அங்கே என்ன செய்யலாம்? பார்க்கலாம். அல்லேலூயா. அட்லீஸ்ட் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறையாச்சு, 6 மாதம் ஒரு முறையாச்சு சர்ச்சில் வந்து தலையை காட்டிடுறாங்க. இந்த பென்ஷன்தாரர்கள்லாம் சொல்லுவாங்கள்ல, நீங்கள் வருஷம் தட்டி வந்து தலையை காட்டுங்கன்னு. அப்போ தான் பென்ஷன் செய்யும். அது மாதிரி நாங்கள் இருக்கிறேன்னு சொல்லி வந்து செய்வாங்க, தலையை காட்டிடுறாங்க. இன்னும் சிலர் ரெகுலராக சர்ச்சுக்கு போயிடுவாங்க. எப்படிங்க? இன்னும் சிலர் வாரம் தவறாமல் போயிடுவாங்க. ஏன்னா அவங்க தாத்தா காலத்துலேயே போய் பழக்கம். அதனால் அவங்க அந்த பழக்கத்தில் செய்வாங்க, கரெக்டாக போயிடுவாங்க. பிரசங்கத்தை கேட்பாங்க, நல்ல கருத்துக்களை கேட்பாங்க, இயேசு சொன்ன காரியங்கள் நல்லா ஊர்ந்து அப்படியே கடந்து கேட்பாங்க. ஆமாம், பிரசங்கம் கேட்பாங்க. மீட்டிங் எங்கேயாச்சும் மீட்டிங்னா பேக்கை தூக்கிட்டு கிளம்பிடுவாங்க. அந்த மீட்டிங் இந்த மீட்டிங் சொல்லி கிளம்பிடுவாங்க. ஆமாம், இயேசுவன் ரொம்ப மரியாதையாக இருப்பாங்க. இயேசுவன் ரொம்ப மரியாதையாக இருப்பாங்க. ஆனால் அவங்க என்ன செய்யலை? தேவனுடைய ராஜ்யத்தில் இல்லை. சர்ச்சு திறக்கும் போதெல்லாம் சர்ச்சிலே கிடப்பாங்க. அவங்க தேவன் ராஜ்யத்தில் இல்லை. தேவ ராஜ்யத்தில் அது சர்ச்சுக்குள்ளே இருப்பதுனாலையோ, பயங்கரமாக சர்ச்சுடைய ஆக்டிவிட்டீஸில் பங்கு பெறதுனாலையோ அவங்க ரொம்ப தேவன் ராஜ்யம் நம்ம செய்ய முடியாது. ஏன்னா அவங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இல்லாமல். இதுதான் சொல்ல ஆண்டவர், நீ தேவனுடைய ராஜ்யத்தில் தூரமானவன். ஏன்? இவன் வேதத்தை என்ன செய்யறான்? வேதத்தை எழுதுறவன். நீ தேவனுடைய ராஜ்யத்தில் தூரமானவன் அல்ல. அப்படின்னா இயேசுவை உனக்கு தெரியும், தெரிஞ்சிருக்குது. அதனால் இவன் நல்லா இயேசுக்கிட்ட சொல்கிறான், இவனும் பதில் சொல்கிறான், அவரு பதில் சொல்கிறாரு. அப்போது சொல்கிறார், நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரம், உனக்கு எல்லாமே தெரியுது. நல்லா சன்ன பபஸ்னு பாராட்டுறாரு. இன்னைக்கு கூட நாமளும் இப்படிப்பட்ட காரியம் இருக்கலாம், எல்லாம் சரி, எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கலாம். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறோமா தான் ரொம்ப கேள்வி நமக்கு. தேவனுடைய ஆமாம் சொல்கிறேன், அது என்ன ராஜ்யம், எப்படி இருப்பீங்க உங்களுக்கு? அப்போது 2 குரூப்பு உண்டு. இந்த 2 குரூப்பில் தேவனுடைய, ஆனால் ரொம்ப சர்ச்சுக்கு போயிடுவாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாரு? அவங்க என்ன இருப்பாங்கன்னா, எபேசியர் 2:2 இருக்கு பாருங்கள். எபேசியர் 2:2 அவங்க ரொம்ப வாரந்தவராமல் சபைக்கு போடுவாங்க, எல்லாம் கரெக்டாக இருப்பாங்க. ஆனால் இந்த எபேசியர் 2:2 கொஞ்சம் அவங்க சுவாங்க. எடுத்து வாசிங்க பார்ப்போம். எபேசியர் 2:2. அவைகளில் நீங்கள் முற்காலத்தில் இவ்வுலக வழக்கேற்றபடியாகவும், முன்னாடி எப்படி இருந்தீங்க? இவ்வுலக வழக்கத்து ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவைகள் நீங்கள் முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்ற. அப்ப உலக வழக்கம்னா என்ன அர்த்தம்? என்னங்க உலக வழக்கம்? ஆனால் அவங்க சர்ச்சுக்கு உலகம் வந்துடுவாங்க. அபிஷேகம் பெற்றிருக்கவங்க ரொம்ப எல்லாம் கட்டுவாங்க. காது குத்திடலாங்க. எப்படிங்க? காது குத்திடலாம், மூக்கும் குத்திடலாம்,
யாருக்குமா குத்துறீங்க? பொண்ணு குத்துனா வச்சு பரவாயில்ல, பையனுக்கும் குத்து. இவன் தேவனுடைய ராஜ்யத்தில் இல்லை. ஆனால் இருக்கிற மாதிரி எல்லாமே இருக்கும் அவங்ககிட்ட எல்லாமே இருக்கும் பாருங்க. சர்ச்சுக்கு வருவாங்க, எல்லா வேலையும் செய்வாங்க, பண்ணுவாங்க, பயில் படிப்பாங்க, வார்த்தை கேட்பாங்க. அவங்களுக்குள்ள இப்போ என்ன இருக்குது? உலக பழக்க வழக்கம் கொஞ்சம் இருக்குது. இது ஒரு குத்தி இல்லாமே, மொட்டையும் அடிச்சிடலாமே. அப்படி செம்புளி குறுமொழி கொடுத்து கழுதமலை ஏற்றிட வேண்டியதான் பையனையும் பொண்ணையும். ஏன் உலக வழக்கம் சொல்லுங்க? ஐயோ, அது உலக வழக்கம். இவங்கெல்லாம் தேவனுடைய சபைக்குள் இருக்கலாம், பைபிளே எழுதலாம் இவனை மாதிரி. எப்படிங்க இவனை மாதிரின்னா பைபிளே எழுதலாம், வேத பாரகனாக இருக்கலாம், கரைச்சி குடிக்கலாம் பைபிளை. ஆனால் சொல்கிற நீ தேவ ராயத்தில் சைவமா, நீ கிட்ட இருக்க, உனக்கு தூரமாக இருக்கு, நீ தேவ ராயத்துக்கு தூரமானவன் அல்ல. அப்படின்னா அர்த்தம் நீ உன்னுக்குள்ளே வரல, பக்கமாக இருக்கிற. புரியுதா? பக்கமாக இருக்கீங்க, தூரமாக இருக்கீங்களா? ஹல்லேலூயா. இந்த காது குத்துறது, மூக்கு குத்துறது, இந்த உலகத்தின் பழக்க வழக்கப்படி செஞ்சீங்கன்னா நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் இல்லைன்னு அர்த்தம். தேவ ராஜ்யத்தில் இல்லை. சர்ச்சைக்கு வரலாம், எல்லாம் பண்ணலாம், பாஸ்டரோட கூட க்ளோஸாக இருக்கலாம், ஆனால் தேவ ராஜ்யத்தில் நீங்கள் இல்லை. தேவ ராஜ்யத்தில் பாஸ்டர்கிட்ட ஒட்டி இருந்தால் வந்துடுமா? என்ன தான் ஒட்டி இருந்தாலும் என்ன செய்ய முடியாது, தேவ ராஜ்யத்தில் நீங்கள் இருக்க முடியாது. அப்போது உலக சொல்லுங்க, உலக பழக்க வழக்கம் நமக்கு ஆகாது. உலக பழக்கம் நமக்கு, ஆமாம், குடும்பம் ரசிக்கப்பட்டு தேவனுக்குள்ள வந்து எல்லாம் அபிஷேகத்தில் வந்தீங்கன்னா உங்களுக்கும் உலக பழக்கத்துக்கு வித்தியாசம் இருக்கணும், உங்களுக்கு அவங்களுக்கு வித்தியாசம் இருக்கணும். எல்லாருங்க தீபாவளிக்கு உலக பழக்கம் இருக்குன்னு தேவ ராஜ்யத்தில் இல்லை. ராஜ்யத்தில் ஆனால் ஜெபிக்கிறது, கத்தாவே எனக்கு ஏதோ ஒன்று செய்யும். உனக்கு ஒன்று நீ தான் ராஜ்யத்தில் இல்லை, எப்படி ஒன்று செய்ய முடியும்? ராஜ்யத்தில் நீயே இல்லையே. உனக்கு தீபாவளி ஆனா வாள் தூக்கிடுதுல. ஆடு வெட்டும் போது நெஞ்சிருவான்னா கொஞ்சம் வாலில் கடைசியில் நெஞ்சிருவான், முடி விட்டுருவான். எப்படிங்க? ஏன் முடி விட்டுருவான்? அந்த அந்த வெள்ளாடா செம்மறியாடா போக கடைசியில் வாலில் முடி விட்டுருவான். நீ கடைசியில் இந்த தீபாவளி அப்போ உன் முடி வெளியே தெரிஞ்சிடும், பொங்கலப்போ முடி வெளியே தெரிஞ்சிடும், காது குத்தப்போ வெளி முடி தெரிஞ்சிடும், நீ ரட்சிக்கப்பட்டவனா அயோக்கிய பயலான்னு தெரிஞ்சிடும். ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். ரட்சிக்கப்பட்ட மாதிரியே இருப்பாங்க பாருங்க, கர்த்தருக்குள் இருக்கிற மாதிரியே இருப்பாங்க, கடைசியில் வாலில் விட்டுருவாங்க முடிய. ஆமென். கல்யாணம் பண்ணும்போது இருந்தாலும் அந்த ஜாதி வாலில் விட்டுட்டியா, இந்த அந்த அந்த வாலில் நீ முடிய விட்டுட்ட, அந்த கேஸ்ட்டை பார்க்க இந்த கேஸ்ட்டை பார்க்கறது, செம்பளி ஆடா என்னதுங்க வெள்ளை ஆடான்னு சொல்லி ஜாதியை தேவராஜத்தில் இல்லை பாருங்க. கல்யாணம் முடிக்கும் போது ஜாதியை பார்த்தீங்கன்னா நீ தேவராஜத்தில் இல்லை, சர்ச்சில் இருப்ப. நீ சர்ச்சில் இருப்ப, நல்லா ஆபரேஷன் பண்ணு, நல்லா குதிப்ப, எல்லாம் பண்ணுவேன், சர்ச்சில் இருப்பேன். நான் செய்ய மாட்டேன், நீங்கள் தேவராஜத்தில் இருக்க மாட்டேன், இல்லைன்னு பைபிளில் போட்டிருக்கு. ஆமே, ஹல்லேலூயா. புரிதுங்களா? ஏன் இன்னும் ஆசீர்வாதம் வரலன்னு? இதான் நான் அப்போ என்னாச்சுங்க, கிட்ட வந்தாலும் அவங்களுடைய இருதயம் எப்படி இருக்குங்க, தூரமாக இருக்குது. எப்படிங்க? இருதயம் தூரமாக இருக்குது. கிட்ட இருந்தாலும் தூரமாக இருக்குது. கிட்ட இருப்பதுனால, சைவமாக இருப்பதுனால எந்த பலனும் கிடையாது. எந்த பலனும், ஆமாம், வாழ்க்கையில் எந்த பலனையும் பார்க்க முடியாது. நீ கிட்ட இருப்பதுனாலையோ சைவமாக இருப்பதுனாலையோ வாழ்க்கையில் எந்த பலனையும் செய்ய முடியாது, பார்க்க முடியாது. ஏன்னா நீ தேவன் ராஜ்யத்துக்கு 5 தலைமுறை சர்ச்சில் பாஸ்டர், நாங்கள் 5 தலைமுறை பாஸ்டர் நாங்கள் இருக்கிறோம். சரிங்களா? எங்கள் தாத்தா தான் பிரசங்க பீடை வாங்கி கொடுத்தாரு, எங்கள் பாட்டி தான் என்ன செஞ்சார், லைட்லாம் வாங்கி கொடுத்தாங்க, நாங்கள் 5 தலைமுறையாக இருக்கிறோம் அப்படிலாம் சொன்ன நினச்ச முடியாது. அது தேவ ராஜ்யத்தில் அதனால எல்லாம் இல்லை. அப்போது நீங்கள் கிட்ட இருக்கிறோம், கிட்ட இருப்பதனால் எந்த பலனும் உங்களுக்கு இல்லை. பிரைஸ் தி லார்ட். புரியுதா புரியலைங்களா? ஆமாம். அப்போது நான் ஒரு பக்கம் போயிருந்தபோது பாருங்க, அவங்க சொல்கிறாங்க, நான் ஒரு கிராமத்தில் போய் பிரசங்கம் பண்ணேன். என்னங்க பாஸ்டர், அது வந்து கிறிஸ்தவ கிராமம், என்ன நீங்கள் வந்து பாவி ரட்சிக்கப்படும் மணந்துரும்னு சொல்கிறீங்க நீங்கள் பாஸ்டர்
அப்போல்லாம் சொல்லாதீங்க பாஸ்டர். அவர் பக்கத்தில் வந்தார் பாருங்க, ஒரே பயங்கர கப்பு கல். அப்போ என்ன போட்டதாரு தெரியல, பட்டை சேராமல் என்னன்னு தெரியல, அப்படி ஒரு ஸ்மெல் அவருக்கு. ஆமாம், நல்லா குடிச்சிட்டு நிற போதில் வந்து நிற்கிறார். பாஸ்டர், ஜோசுவா பாஸ்டர், நீங்கள் பண்ணுறது பிரசங்கம் பண்ணுறது தப்பு. எல்லாம் போயிட்டாங்க. கடைசியில் வராருங்க என்கிட்ட. என்னங்க ஐயா, நீங்கள் ரட்சிக்கப்பட்டு, நான் தாத்தா காலத்துல எங்கள் சர்ச்சில் நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த சர்ச்சு கட்டி கொடுத்தது எங்கள் தாத்தா தான். தள்ளுறாரு. ஐயா கொஞ்சம் இருங்க கொஞ்சம் பிடி நான் பிடிச்சிக்கிட்டேன். கீழுதுறாருன்னு சொல்லி பாவிக்கிறீங்க, ரட்சிக்கப்படுங்கிறீங்க. என் பேர் வந்து ஜோசப்பு. என் பேர் ஜோசப், என் பேர் ஜேம்ஸு. சில பேர் ஜேம்ஸு ஜோசப்லாம் வச்சுருப்பாங்க பாருங்கள். நாங்களும் அந்த காலத்துல இருக்கிறோம். நீங்கள் பாவி ரட்சிக்கப்படலாம் சொல்லி பாருங்களேன். அதெல்லாம் அங்கே இருக்கா, அங்கே இருக்கான் பாருங்கள், விடியார பையலாம், அங்கே போய் கொடுங்க அப்படி இப்படி தள்ளாடுறாரு இவர். யார் போய் சொல்லணுமா? நான் குடிகாரன் இருக்காங்களா, அங்கே போய் சொல்லுங்க. இப்போ இவர் தாத்தா காலத்து இருக்கிறாராம். தாத்தா காலத்து. சரிங்க ஐயா, கண்டிப்பாக, சரி 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 செஞ்சு. ஏன்னா அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, நாங்கள் இத்தனை நாள் இங்கே இருக்கிறோம், இத்தனை நாள் இங்கே இருக்கிறோம், நாங்கள் ஞாசம் எடுத்துட்டோம், பேர் கூட பேர்லாம் மாற்றிட்டோம், ஜேம்ஸு ஜோன்சன் வச்சுக்கிட்டோம், ஜேம்ஸு ஜோன்சன் பேரை வச்சுக்கிட்டோம். அதனால் நாங்கள் கிட்ட இருக்கிறோம். எப்படிங்க கிட்ட இருக்கிறோம், எங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை அப்படி ரொம்ப நினைக்கிறாங்க. நான் சொல்கிறேன், தூரமாக இருக்கிறத வச்சு பரவாயில்ல, இயேசுவே தெரியாமல் விற்கிறாத இருந்தால் வச்சு அவனை மாற்றிடலாம். இந்த கிட்ட இருக்கிறோம் சொல்லியிருக்கான் பாருங்க. கிட்ட இருப்பவர்கள் தான் பிசாசு உள்ளே இருப்பதாக நம்ப வைக்கிறான். யார் நம்ப வைக்கிறான்? யார் நம்ப வைக்கிறான்? கிட்ட சொல்லுங்க. கிட்ட இருப்பவர்களை. நீ ஒழுங்கா சர்ச்சுக்கு போயிடுற, ஒழுங்கா பைபிள் வாசிக்கிற, என்ன திருவிந்து ஒழுங்கா எடுத்துற, என்ன உனக்கு என்ன குறை, என்ன சொல் பார்ப்போம், முட்டி போட்டு கதறி அழுகிற. ஆமாம், எல்லாம் உன்னை மாதிரி உன்னுடைய எல்லாம் எப்படி இருக்க தெரியுமா நீ? ஆமாம், அப்போ நீ தேவராஜ் இல்லாமல் இருப்பியா? உனக்கு இப்படி இல்லாமல் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பிசாசு அவங்களை வஞ்சித்து வச்சிடறான். யார? கிட்ட இருப்பவர்களை உள்ளே இருப்பவதாக அவர்களுக்கு சொல்லி அவன் உள்ளே இருப்பதாக அவன் நினைக்க வச்சு அவங்கள பிசாசு செஞ்சிடறான், வஞ்சிச்சிடறான். ஹல்லேலூயா, ஆமென். நிறைய பேருக்கு இப்படி தான். சர்ச்சுக்கு போகிறாங்க, பாட்டு பாடுறாங்க, நல்லா ஊன்னு பாட்டு வாய்த்தெல்லாம் பாடுறாங்க, இயேசு வணங்குறாங்க, சரிங்களா, பைபிள் வாசிக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் பைபிளுக்கு முத்தம் கூட கொடுத்துட்டு இருப்பாங்க. எப்படிங்க முத்தம் கூட கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க தேவ ராஜ்யத்தில் இல்லை, தேவ ராஜ்யத்தில் இல்லை. ஏன் இல்லைன்னு சொல்கிறேன் பாருங்க. ஏன் அதுக்கு என்ன தேவராஜ் நாம் இருக்கிறோன்னா என்ன அர்த்தம்? தூரம் இருக்கிறவங்களுக்காச்சும் சொன்னோம்னா, அப்படியா ஐயா இயேசுவா தெரியாதுங்களே, ஏற்றுக்கொள்கிறேன். பீகாரில் போய் ரோத்தாஸுங்கிற பகுதியில் போய் இயேசு போய் சொல்லும்போது, இயேசுவா அவர் யார் தெரியலையே, நாங்கள் சட்டை போடுங்க, இந்த 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 சாரீ கட்டுங்க. எப்படிங்க கட்டுறது, எப்படி சாரீ போடுறது? எல்லாருமே ஆண்களும் பெண்களும் துணியே இல்லாமல் அப்படியே வந்து நிற்கிறாங்க, இயேசு பற்றி கேட்குறாங்க. எப்படி யோசித்து பாருங்கள். சின்ன குழந்தைங்க, வாலி பிள்ளைங்க, தாத்தா பாட்டி எல்லாம் முதற்கொண்டும் எந்த ட்ரெஸ்ஸும் போடாமல் வந்து இயேசு பற்றி சொல்லும் போது இன்னும் கேட்டுக்கிறாங்க. பிஸ்கட் கொடுத்தா எப்படி சாப்பிட்றனே தெரியல. எப்படி சாப்பிட்றவங்களுக்கு தெரியல. சட்டையும் கொடுத்தா, ஒரு வேஷ்டி கொடுத்தா, சாரீ கொடுத்தா, சுடிதார் கொடுத்தா, பாவாடை கொடுத்தா எப்படி கட்டுறதுன்னு கூட தெரியல. பிறந்த மேனியாக சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு வரையும் ஆண்களும் பெண்களும் அப்படியே இருக்கிறாங்க. இந்தியாவில் பீகாரில் ரோத்தாஸ் பகுதியில் அந்த இடத்துல சுசேஷம் போய் சொல்லி இப்போ பல கிராமங்கள் இயேசு ஏற்றுக்கொண்டிருக்குது. ஹல்லேலூயா. அவங்க உணவு அவங்க சாப்பிட்ற உணவு என்ன தெரியுங்க? மனித மாம்சம். சொல்லுங்கள், மனித மாம்சத்தை தான் சாப்பிடுவாங்க அவங்க. யாராச்சும் ஊருக்குள்ளே புதுசாக வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அன்றைக்கி வேட்டை தான் அவங்களுக்கு அன்றைக்கி. ஆட்டோமேட்டிக்காக செய்வாங்க அவங்கள அப்படியே பார்த்து அப்படியே கூட்டு வந்து கட்டி போட்டு வெட்டி
கூறுகறி மாதிரி போட்டு எல்லாம் சமைச்சு சாப்பிட்ருவாங்க. யாருமே வரலன்னு வச்சுக்கோங்க, யாருமே வரல வச்சுங்களேன், அப்படியே சீட்டுக்கு விட்டு பார்ப்பாங்க. கடைசியில் அவங்க அம்மா வெட்டிடுவாங்க. அவங்களுக்குள்ளே வெட்டி சாப்பிட்டுருவாங்க. அவங்களுக்குள்ளே வெட்டி பெத்த பிள்ளையை வெட்டிடுவாங்க, பையனை வெட்டிடுவாங்க, எல்லாத்தையும். கடைசியில் எண்ணெயை வெட்டி சாப்பிட்டு போய் அவங்களே வெட்டிக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. சமைச்சிருப்பான்றாங்க, எண்ணெயை வெட்டி சமைச்சிருப்பான்றாங்க. அவங்களுக்கு சாப்பிட்றது மனித மாம்சம்தான். ஹலோ, அவங்க தேவராயத்துக்கு தூரமாக இருக்கிறாங்க. வேறு எங்கேயும் சொல்ல, ஆப்பிரிக்காவில் சொல்லிங்க, நம்ம இந்தியாவில் சொல்லிட்டு இருக்கிறேன் நான். அங்கே போய் ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா, இந்த மக்கள் எல்லாத்தையும் நீங்கள் எப்படி மாற்றினீங்க, சட்டை பேண்ட்லாம் போட்டு உட்கார வச்சிட்டிங்களே, எப்படி பண்ணலான்னு சொல்லி அவர் ஒருத்தர் அங்கேருந்து வந்து ஆவுன்னு சத்தம் போட்டு பேசினாராம். உடனே இவர் சொன்னான், தம்பி நீ யார்? அவன் புறஜாதியான, அவன் வேறு இதில் சேர்ந்தவன், கிறிஸ்துவ எதிர்ப்பு இயக்கத்தில் இருக்கிறாள். அவர் வந்து எப்படி சொல்லும்போது சொன்னார் இவர், தம்பி நீ இப்போ 10 நிமிஷம் பேசிக்கிறியே, இயேசு மட்டும் இல்லைன்னா இன்னத்துக்கு உன்னை சமைச்சு அந்த அண்டால போட்டு சமைச்சிருப்பேன் அப்படின்னாராம். இயேசு மட்டும் இவங்க சொல்லாட்டினான்னு செய்வேன், அந்த அண்டால இப்போ சிக்கன் மட்டன் வெந்துட்டு இருக்குல்ல, நீ தான் வெந்துக்கிட்டு இருப்பேன்னாராம். கூறு போட்டுருவோம், எங்களுக்கு சாப்பிட்றக்கே தான்ப்பா முன்னாடி இருந்தோம். இயேசு சொல்லி இவங்க ட்ரெஸ்ஸை கொடுத்து, பேண்ட்டை கொடுத்து, சாரீ கொடுத்து, எல்லாம் கொடுத்தனால தான் இந்த பைபிள் போனங்காட்டு தான் நீங்கள் அச்சரிக்கிற பைபிள் சொல்கிறீங்களே, அந்த பைபிள் ஒவ்வொருக்காக போய் கொடுக்கும்போது ஹிந்தி பைபிள் அதெல்லாம் அச்சரிக்கிறாங்க. அந்த பைபிள் அங்கே போகும்போது தான் தெரியுது. அந்த பைபிள் பார்க்கும்போது படிக்க வச்சு எங்களையே இந்த பைபிள் அதுக்கப்புறம் சொல்லி கொடுத்து எல்லாம் இவ்வளோ தூரம் பண்ணும்போது தான் தெரியுது, கண்கள் எனக்கு திறக்கப்படுகிறது. அல்லேலூயா, ஆமென். அவங்க தூரமானவங்க. எப்படிங்க அவங்க தூரமானவங்க? ஆனால் இங்கே சபைக்குள் இருக்கவங்க இவங்க எப்படி இருக்காங்க? நீங்கள் ரட்சிக்கப்பட்டு எப்படி இருக்கீங்க? முன்னே தூரமாக நீங்கள் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த ரத்தத்தினாலே சமீபமானீர்கள், பக்கத்தில் வந்துட்டீங்க. அல்லேலூயா, கிட்ட இருக்கிறீங்க. தேவனுடைய ராஜ்யத்தில் அவர் கும்பலாக அனுப்பிச்ச மாட்டார், கூட்டு போக மாட்டார். கும்பலாக அங்கே வந்திருக்காங்க ஐயா, அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தராக தான் போக முடியும். உள்ளுக்குள்ள எப்படிங்க? ஒவ்வொருத்தராக தான் போக முடியும். ஆமாம், இல்லைங்க அவருக்கு தெரியும் நான் உள்ளுக்கு போகிறேன். ஆமாம் அப்படி இல்லை, ஒவ்வொருத்தராக தான் போக முடியும். இந்த மெட்ரோ ட்ரெயின் போய் பார்த்தீங்கன்னா, சென்னையில் போனீங்கன்னா மெட்ரோ இருக்குது பாருங்கள், அதில் போனீங்கன்னா ஒவ்வொருத்தராக தான் போக முடியும். கும்பலாக வந்தால் கூட டிக்கெட் வாங்கிட்டு அங்கே நிற்கணும், லைனாக தான் போக முடியும். அங்கே வந்து ஸ்கேன் பண்ணணும், ஸ்கேன் பண்ணி ஒவ்வொருத்தராக தான் அனுப்பு உள்ளுக்குள்ளே, ஸ்டேஷனுக்குள்ளே. கும்பலாக போக முடியாது. அதே போல் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நீங்கள் போகும்போது நீங்கள் உள்ளுக்குள்ளே இருந்தீங்கன்னா சரிங்களா, நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் சொல்லுங்கள், தனிப்பட்ட விதத்தில் தேவனோடு உறவு கொண்டு அதுக்கப்புறம் தான் உள்ளுக்குள்ளே என்டர் ஆக முடியும். ஹல்லேலூயா. அப்போனா என்னது? அப்போனா உள்ளே இருப்பதுனா என்ன? அது சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுறேன். எப்படிங்க உள்ளே இருப்பது? எப்படி நான் புரிந்து, நான் உள்ளே இருக்கேன்னா வேலையில் இருக்கேண்ணா, கை கொடுத்துருண்ணா, நான் உள்ளையா வெளியே வா. இப்போ எனக்கு தெரியல, இப்போ சொல்லும் போது தான் புரியும் போகுது. ஆமாம், உங்களுக்கே தெரியாமல் இருக்கும் நான் உள்ளே இருக்கேண்ணா வெளியே இருக்கேன்னு தெரியல. இப்போ எல்லா சொல்லுவதும் நம்மக்கிட்ட தான் சொல்லிட்டுருக்காரு, நாம் தான் பண்ணிகிட்ருக்கோம் எல்லா இதுக்கும் எல்லாம் ஓகே. ஆனால் அப்போ உள்ளே இருக்குமோ வெளியே இருக்குமோ ஒன்றும் புரியலையே. ஆமாம், பார்த்துடலாமா அதையும்? ஹல்லேலூயா. ஏன்னா எல்லாமே நம்ம செய்கிறோம், ஃபாஸ்டிங் பேர் வந்துடும், எல்லாத்துலேயும் எல்லாம் கேட்டோம். ஆனால் உள்ளே இருக்கிறோம் வெளியே இருக்கிறோமா இருந்தால் கொஞ்சம் டவுட்டு, சமயமாயிட்டோம். அப்போது உள்ளே இருக்குதுன்னா என்னன்னா, அதான் ரட்சிப்பு. சொல்லுங்கள், அதான் ரட்சிப்பு. எப்படிங்க? அப்போ ரட்சிப்புனா என்ன? அவங்க நினச்சிட்டாங்க ரட்சிப்புனா ஜோன்ஸு ஜேம்ஸுன்னு பேரை மாற்றுறது இல்லை. ரட்சிப்புனா சர்ச்சுக்கு ஒழுங்காக வருவது இல்லை. ரட்சிப்புனா ஒழுங்காக ஜெபிக்கிறது, அதெல்லாம் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணுங்க, அதெல்லாம் ஆக்டிவிட்டீஸ். ஆமாம், ஒழுங்காக ஜெபிப்பது, வேதம் வாசிப்பது, சர்ச்சுக்கு ஒழுங்காக வருவது, திருவந்தில் பங்கு பெறுவது, நீங்கள் வீட்டில் தனிப்பட்டது இருக்கிறது எல்லாம் என்ன செய்யுங்க, அதெல்லாம் அது தேவனுக்காய் செயல்படுகிற செயல்கள், தேவனுக்காக செயல்படுகிற உள்ளே இருப்பது. அப்படின்னா என்ன? ரட்சிப்புனா என்ன? அது என்ன காட்டுது? அது என்னதுன்னா வெளியில அல்ல, உள்ளே மாறுவது. சொல்லுங்க, உள்ளே மாறுவது. உள்ளே மாறுவதுன்னா என்ன? உள்ளே மாறுவதுன்னா என்ன?
நான் உம்மை மட்டுமே நேசிப்பேன். சொல்லுங்க, நான் உம்மை மட்டுமே நேசிப்பேன். நான் உமக்காக மட்டுமே முதலிடம் கொடுப்பேன். நான் ஃபஸ்ட் என்ன செய்வேன்? உமக்கு மட்டும்தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. உமக்கு மட்டும்தான் ஃபஸ்ட்டு செய்வேன். அப்படி உள்ளத்தில் வைக்கிறது. அது மட்டும் இல்லை, இது உள்ளே இருப்பதுன்னா அடுத்த காரியம், நீங்கள் ஜெயிப்பதோ வேதம் வாசிப்பதோ இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் ஓகே. நீங்கள் உள்ளே இருந்தீங்கன்னா, எப்படிங்க தேவனுடைய ராயத்துக்குள்ள இருந்தீங்கன்னா, தினம் தினம் நீங்கள் கத்தரிடத்தில் பேசிகிட்டு இருக்கீங்க. பேசிக்கலாம் இல்லையா? கைத்துக்கு நான் டெய்லி கத்தரிச்சு நான் பேசிட்டு இருக்கிறேன். சொல்லுங்கள், இருக்கீங்களா? நீங்கள் கத்தரிட்டு நீங்கள் ஆமாம் ஜெபிக்கிறீங்களா இல்லையா? ஆண்டவர் எனக்கு இது வேணும் அது வேணும். நீங்கள் பேசுகிறீங்களா? கத்தரிட்டு பேசுகிறீங்களா? எனக்கு இது வேணும் ஆண்டவரே, அது வேணும் ஆண்டவரே, இது செய்யுங்க ஆண்டவரே, அது செய்யுங்க ஆண்டவரே, இதை பண்ணுங்க ஆண்டவரே, இரும்பு தாளுங்களை முறிங்க, வெங்களுக்கு அதை உடைங்க, கத்தாவே ராஜாக்களுடைய வீட்டை கட்டி அத்துங்க. நம்ம ஜெபிக்கிறோமா ஜெபிக்கலையா? அப்பத்தினை ஆஸ்வதிங்க, வியாதி விளக்குங்க, இயேசுவின் நாமத்தினால வாளாகாமல் தலையாவன் சொன்னீங்களே, கீழாக மேலாக சொன்னீங்களே, அதுக்காக நன்றி ஆண்டவரே சொல்கிறோமா சொல்லையா? சொல்லிட்டு இருக்கோமா சொல்லலையா? இது நாம தேவன் இடத்துல என்ன செய்யணும்? அவருடைய வார்த்தை மூலமாய் பேசுகிறோமா இல்லையா? பேசுகிறோம். இது விட உள்ளே இருப்பது என்றால் அவர் உங்களிடம் பேசுவது. அவர் சத்தமாக சொல்லுங்க, அவர். ஆமாம், இந்த வருஷத்தில் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், இப்போ மே, 5 மாதத்தில் கர்த்தர் உங்ககிட்ட எத்தனை முறை பேசியிருக்கிறார்? இப்போ கை கொடுங்க பார்ப்போம், எத்தனை முறை பேசியிருக்காரு. யோசித்து பாருங்க, கர்த்தர் கூட எத்தனை முறை பேசியிருக்கிறாரு? சைவமாக இருக்கீங்க, உள்ள இல்லை, உள்ள இல்லை. அல்லேலூயா. புரியுதா புரியலையா? ஒரு அப்பனா என்ன செய்யணும்? பேசணுமா பேசாதா? பேசாதனா தான் அப்பாவா சிலையா? நீங்கள் கும்புற இயேசு சிலையா பேசுகிறவரா? பேசியிருக்காரா? என்ன பேசியிருக்காரு? எப்போ பேசியிருக்காரு? எது மூலம் பேசியிருக்காரு? எந்த மாதிரி பேசியிருக்காரு? அது நீங்கள் எப்படி செவி கொடுத்தீங்க? அந்த அவர் பேசுனது நீங்கள் எப்படி கீழ்ப்படுத்தீங்க? அவர் பேசுனதுடைய அனுபவத்தை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? அவர் பேசுனது நீங்கள் எப்படி உணர்ந்தீங்க? அவர் பேசும்போது உங்களுக்குள்ள நாட்டின் நரம்பு எப்படி இருந்துச்சு? ஹலோ, இருக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட். அதுதான் உள்ளே இருப்பது. வெளிவா உள்ளே வா. சைவமாக இருக்கீங்களா? சைவமா? நீங்கள் இருக்கீங்க, கிட்ட வந்தீங்க. நீங்கள் அதான் பிசாசு நீ உள்ளே இருப்பதாக சொல்லி உங்களை நம்ப வச்சுட்ருக்கிறான். உனக்கு என்ன குறைச்சல்? எல்லா வாரம் ஒழுங்காக போயிடுற, எல்லா ஜெபத்துக்கும் பங்கு பெற, தசமங்காணிக்கு ஒழுங்காக கொடுத்துட்ற, சரியா? நல்ல வேதம் வாசிக்கிற, வீட்டில் சமாதானம் எப்போதுமே இருக்குது. உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு இல்லாத பரலோகம் யாருக்கு இருக்குது? ஒரு பையன் போக மாட்டான், நீ தான் போவ. கரெக்டு தான், தப்புன்னு இல்லை. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கீங்களா? ஹல்லேலூயா. நீங்கள் இதெல்லாம் செஞ்சால் நீங்கள் பரலோகம் போக முடியும். பரலோகம் போக ரட்சிக்கப்பட்டீங்க, ஞானம் சாதிங்கெல்லாம் ஓகே, பரலோகத்துக்கு ஓகே. ஆனால் தேவனுடைய ராஜ்யங்கிறது அது வேற. அந்த ராஜ்யம் உள்ள வரும்போது என்ன செய்யும்? அது வேற லெவல் உங்களை மாற்றிடும். ஆமென், ஹல்லேலூயா. அதான் சொல்ற, ராஜ்யம் வருவதாகனா என்ன அர்த்தம்? உங்களுக்குள்ள ராஜ்யம் வந்து என்ன ஆகும்? அவர் பேசும்போது நீங்கள் பேசுவீங்க, நீங்கள் பேசும்போது அவர் பதில் என்ன செய்வார்? கொடுப்பாரு. ஹல்லேலூயா. ஆமென், பிரைஸ் தி லார்ட். புரியுதா புரியலைங்களா? தனிப்பட்ட சொல்லுங்க, தனிப்பட்ட விதத்தில் நீங்களும் தேவனும் பேசி நோட்டு போட்டு எழுதி வச்சிருக்கீங்களா? அந்த அனுபவத்துக்குள்ள கொஞ்சம் நீங்கள் சீக்கிரம் வர பாருங்க. சீக்கிரம் வர கர்த்தருக்குன்னு ஒரு டைம் கொடுங்க. ஜெபத்தில் உட்காருங்க, எல்லாத்தையும் தள்ளி போடுங்க. ஃபஸ்ட்டு என்னை கேட்டால் உங்களுக்கு என்னென்ன இஷ்டமோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சிருங்க. என்ன இஷ்டமோ அதெல்லாம், புரியுதா சொல்கிறது?
துணி துவைக்கிறது, சாப்பாடு செய்கிறது, இட்லி பொங்க வைக்கிறது, சோறு பொங்க வைக்கிறது, ரசம் வைக்கிறது, சாம்பார் வைக்கிறது, என்னென்ன வேலைக்கு போகிறது வருது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருங்க. இல்லாட்டினா என்ன செய்ய முடியாது? உங்கள் மைண்டு அங்கே இருக்கும், அங்கே இருக்கும். புரியுதா நான் சொல்கிறது? எல்லாத்தையும் டக்கு டக்கு டக்குன்னு சீக்கிரம் செய்யணும். டைம் இல்லை, டக்கு டக்குன்னு. இப்போ வேலைக்கு போகிறதா என்ன செய்வீங்க? மெதுவாக செஞ்சுக்கலாங்க, அப்படியே செய்வீங்க. டக்கு 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 டக்குன்னு செய்வீங்க. பிடிச்சிங்க, ஐயோ டைம் இல்லைப்பா, வேலைக்கு போகணுப்பா, காலையில் டக்குன்னு செஞ்சுட்டு. ஏன்? அதே மாதிரி ஐயோ ஜெபத்தில் உட்காரணும், ஜெபத்தில் உட்காரணும், ஜெபத்தில் உட்காரணும். அந்த வேகம் இருந்துச்சிங்கன்னா சூப்பர். ஹல்லேலூயா. புது நான் சொல்கிறது ஏன் உங்கள் லெவல் மாறங்க தான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆமாம், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே உள்ளுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா, தினம் தினம் தேவன் உங்களோட பேச ஆரம்பிச்சிட்டாருன்னா உங்களுக்கு சுகம் உறுதி, ஆரோக்கியம் உறுதி, பணம் உறுதி, செல்வாக்கு உறுதி, எல்லாம் உறுதி. ஏன்னா ஆவியானவர் உங்க கூட பக்கமே இருக்கிறாரு. நீங்க பேசுறீங்க, அவர் பேசுவது கேட்க தான். மரியாள் தன்னை எடுபடாத நல்ல பங்கை ஏன் இவ பேசல? அவர் பேசுறது உட்காந்து கேட்க இருந்தா. அவர் பாத்துல உட்காந்து யாரு பேசுனா? அவர் பேசுவதை கேட்டுக்கிட்டதுனால தான் நல்ல பங்கை தெரிந்து கொண்டான். ஹல்லேலூயா. நீங்க பேசுங்க, தப்புன்னு இல்லை. உங்களுடைய கோரிக்கை வைங்க, உங்களை விண்ணப்பங்கள் வைங்க, வார்த்தை அறிக்கை பண்ணுங்க, ஓகே தான். ஆனால் அந்த வசனத்தின் மூலமாக தேவன் உங்கள்கிட்டே போடணும். அல்லது வசனத்து இல்லாமல் கூட கர்த்தர் உங்கள்கிட்ட பேசும்போது உள்ளுணர்வு உங்கள்கிட்ட பேசும். உள்ளுணர்வு அவர் பேசும்போது உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகும். அது மாபெரும் ஒரு மாற்றத்தை உங்கள் குடும்பத்தில் உண்டு பண்ணும். ஆமாம். உங்களுடைய உள்ளுணர்வு எப்பொழுதும் தேவனுக்குள்ளே இளைப்பாரி கொண்டிருக்கும். உங்களுடைய உள்ளுணர்வு எப்போதும் தேவனுக்குள்ளே இளைப்பாரி கொண்டிருக்கும். காசு இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, பிரச்சனை எது, அதெல்லாம் விட உங்களுடைய உள்ளுணர்வு தேவனோட எப்பொழுதும் இளைப்பாரி கொண்டு உங்களுக்குள்ள இந்த அனுபவம் இருக்கும். இந்த அனுபவம் எப்போ இருக்கும்? என்ன அனுபவம்? யோவான் சுவிசேஷம் முடிக்கிற சமயம் ஆயிடுச்சு. இது இன்னும் போகணும், முடிக்கிறேன். அடுத்த வாரம் தொடரலாம். 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. அவளுடைய சகோதரன் லாசரு வியாதியாய் இருந்தான். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாய் இருக்கிறான் என்று சொல்ல, நீர் சிநேகிக்கிறவன் என்று சொல்ல அவரிடத்தில் ஆள் அனுப்பினான். இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவா இராமல் தேவனுடைய மகிமை எதிர்பார்க்கிறது, தேவனுடைய குமாரனில் மகிமை படுவார் என்றார். அதுக்கப்புறம் அவர் வியாதி இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்துல இன்னும் 2 நாள் தங்கினார். அதன் பின்பு அவர் தம்முடைய சீசரை நோக்கி, நாம் மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம் வாருங்கள் என்றார். அதற்கு சீசர்கள், ரபி, இப்பொழுதுதான் யூதர் உம்மை கல்லெறிய தேடினார்களே. ஏன் போயிட்டாரு? என்னாச்சு? ஏன் அவன் நினைச்சிட்டான்? மறுஸ்டான் அவருக்கு வந்து நியூஸு வந்துருச்சு. அவர் இப்போ சொல்கிறார், எந்த நியூஸ் கேட்டாலும் அவர் என்ன செய்யலை, கலங்கவே இல்லை. ஒரு நியூஸ் வரும்போது உங்களுக்கு அன்பாக இருந்த சிநேகிதன், ஒரு பிரியமானவன் இப்படி ஆயிட்டான் சொன்னேன், ஐயோ அப்படிங்கண்ணா, இன்னும் என்ன செய்யலை, இன்னும் உள்ள இல்லைன்னு அர்த்தம். இங்கே வெளியே ஓரமாக ஐயா நினச்சது ஓரம் கட்டுது அப்படின்னு. அதுக்கப்புறம் இயேசு என்ன செஞ்சார்? இதான் எனக்கு மிக முக்கியமானது. அதே புஸ்தகத்தில் 41ஆம் வசனம். அப்பொழுது மருத்துவன் வாய்க்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை எடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செய்து கொடுத்த உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் எப்பொழுது எனக்கு செய்து கொடுக்கிறேன் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனால் உண்மை சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர் இப்பொழுது சொன்னேன். இப்போ அங்கே வந்து நின்றுட்டு என்ன ஜெபிக்கிறார்? யார்கிட்ட பேசுகிறாரு? யார்கிட்ட? சத்தமாக சொல்லுங்க. பிதாட்ட. எப்படி பேசுறாரு? எப்படி பேசுறாரு?
இப்படி ஆயிலும் யா காலை வாரி விட்டுறாதீங்க, நம்பி தான் வந்திருக்கேன், செத்து 4 நாள் ஆகி போச்சான், ஒன்றுமே புரியல, ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, கனத்திரத்தோடு வந்திருக்கேன், ஏதோ பார்த்து ஏற்பாடு பண்ணி அமுச்சு விடுங்க ஆண்டவரே, பசங்க எல்லாம் கல் அடிச்சுருக்கிறானுங்க. அப்படி ஜெபிச்சாரா? முதல்ல என்ன ஜெபிச்சாரு? என்ன ஜெபிச்சாரு? முதல்ல சொன்னாரு, நீர் எனக்கு, அதை மட்டும் இல்லாமல் எப்பொழுதும் நீ எனக்கு நீ செய்ய. எப்படிங்க? நீங்கள் தூரமாக இல்லை, எப்பொழுதும் நீங்கள் உள்ளே இருக்கீங்கன்னு நினச்சிட்டிங்கன்னா, உள்ளே வந்துட்டிங்கன்னா உங்கள் மைண்டில் எப்பொழுதும் இப்பொழுதும் எப்போ ஜெபிச்சாலும் என் ஜெபம் கேட்கப்படும் எண்ணம் உண்டாகும். ஹல்லேலூயா. அதுதான் ரிசல்ட் வரும். அதான் ரிசல்ட்டு வரும். ஜெர்மனி முடிச்சோன்னா அப்படி இப்படி இன்னமும் வேறு சூழ்நிலை உண்டாகும். அமைதியாக இருக்கணும். ஜெபிச்சிருக்கோம், ரிசல்ட் வந்துடும். ரிசல்ட் வரும். அதுதான் நீங்கள் எப்போ ஜெபிச்சாலும் உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுத்து ஆயிற்று, ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னு ஜெபம் பண்ணி உங்களுடைய மனதில் இளைப்பாரி கொண்டிருந்தீங்கனாலே போதும், நீங்கள் உள்ள இருக்கீங்க அர்த்தம். விசுவாசிக்கிறவன் பதறானா எப்படி இருக்குங்க? எப்படி இருக்கு? விசுவாசிக்கிறவன் சத்தமாக சொல்லுங்க, பதறான் சொல்லுங்க. பதறானா பதறானா சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. அப்போ என்ன அர்த்தம்? பதட்டமே எதை குறித்து வரக்கூடாது. எது குறித்தும்? காசு இல்லை, காசு இல்லை, பரவாயில்ல, இல்லை காசு, இப்போ என்ன செய்ய போறீங்க? பேங்க்கில் ஆமாம், இப்போ ஒன்று அது இல்லை, எதை கொடுத்து எல்லாம் ஆகும், எல்லாம் சரியாகும், நோ ப்ராப்ளம். பதட்டம் எதை குறித்து பதட்டப்படக்கூடாது. எப்படிங்க? உங்கள் வியாதி குறித்தோ, உங்கள் பலவீனத்தை குறித்தோ, உங்களுடைய குடும்ப பிரச்சனை குறித்தோ, உங்களுடைய தேவை குறித்தோ, உங்களுடைய இல்லாமை குறித்தோ, உங்களுடைய எதிர்காலத்தை குறித்தோ, உங்களுடைய பிள்ளைகள் எதிர்காலத்தை குறித்தோ பதட்டமோ கவலையும் ஒரு காலம் படக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. இப்போ சமயம் ஆயிடுச்சு. அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனா இயேசுநாதர் வந்திருக்கிற தகப்பனே சுவாமி ராஜா, நாங்கள் எப்பொழுதும் தேவனோடு இருக்கிற அந்த உணர்வு எங்களுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. நீர் பேசியிருக்கிறீர், நன்றி. ஆனால் தகப்பனே, நாங்கள் தினந்தோறும் கர்த்தாவே உங்களை பேசியிருக்கிறோம் கர்த்தாவே ராஜா. மரியாதை போல் நாங்கள் கர்த்தாவே நீர் பேசி கேட்கும்படி கிருபை செய்யுங்க கர்த்தாவே. நாங்கள் தகப்பனே சுவாமி, எங்களுக்குள்ளே நீர் பேசும்போது எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், நாட்டின் நரம்புகள் எல்லாம் தகப்பனே சுவாமி உற்சாகத்தால் நிரம்பிட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே ராஜா, இயேசுவின் நாமத்தினால இனிமையான குரலும் பேசுவீர் கர்த்தாவே ராஜா. இடி முழக்கத்தோடு பேசுவீர் ஆண்டவரே. கர்த்தாவின் எப்படியும் பேச போகிறீர். நீ பேசுகிற தேவனும் நாங்கள் தேவைப்பட ராஜா, நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதை நாங்கள் தேவைப்பட அறிந்தவர்களாக எங்களுடைய ஜீவிதத்தில் ரட்சிப்பை புரிந்து கொள்ளும்படியாய் கர்த்தாவே, உள்ளுக்குள்ளே பெரிய மாற்றத்தை உண்டாக முடியாய் கர்த்தருக்கு செய்வீராக. அந்த மக்களை ஆஸ்வதிக்கிறோம், திருகசம்பிக்கிறோம், திருநாமத்தை மேம்படுத்தும். கேட்கிற ஒவ்வொருத்தரும் தாய் வாழ்க்கையில் பயனடைம்படி கிருபை செய்யுங்க. வாழ்க்கையை மாறட்டும் ஆண்டவரே. தாவே ஜீவியம் மாறட்டும் ஆண்டவரே. சுகம், பலன், தீர்க்காயுசு, நல்வாழ்வு எப்பொழுதும் மூடிக்கொள்வதாக. வெற்றியும் வாழ்வும் தினந்தோறும் உண்டாகும்படி நான் இயேசுவின் நாமத்தினால விசுவாசப்படியில் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. கேட்கிற மக்களையும் யூடியூப்ல பார்க்குற கேட்குற மக்களையும் ஆசீர்வதிக்கிறோம், திருசப்பிக்கிறோம். திருநாமத்தை மேம்படுத்துங்க இயேசு வேடுகள பிதாவே, ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, விளையாட்டு நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, வசதிகளை மறவாது. நம்ம கர்த்தரை கிருபையும் பிதாவுடைய அன்பும் பசுக்கும் பதாவலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சத்தகம் நம்மோடு இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.